குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/8/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை, தக்ஷணாயன காலம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:42 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்று இரவு நட்சத்திரம் 10:14 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாம யோகம் இன்று இரவு 8:09 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:42 வரை தைத்துலம், பின்பு மாலை 4:59 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு இரவு 10:14 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:14 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி ரங்கநாதன் திருக்கோலமாய் காட்சி. இரவு கருட வாகனத்தில் ராஜாங்க சேவை. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் காலை வள்ளி சப்பரத்திலும் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். சனி பிரதோஷம். ஸ்ரீ சனி மகா பிரதோஷம் என்பது சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு அவற்றை தடுத்து சிவபெருமானை மீட்டெடுத்த நாள்தான் ஸ்ரீ சனி மகா பிரதோஷம். பிரதோஷம் என்பது நித்திய பிரதோஷமும் உண்டு. தினம்தோறும் மாலை 4:30 முதல் 6 மணி வரை என்பது நித்திய பிரதோஷம். வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம், தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம் என கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷ பிரதோஷம் என 2 வரும். சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அதிக எண்ணிக்கையில் அதிக வகை மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். நாட்டு மருந்து கடைகளில் வைக்கக்கூடிய சில மூலிகை பொடிகளை வாங்கி வந்து 108 மூலிகை பொடி அபிஷேகமும் செய்யலாம். சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது நல்லது. சனி மகா பிரதோஷ நாளன்று ஸ்ரீ சிவபெருமானும் பார்வதி தேவியும் பிராகார வலம் வருவார்கள், பிரதட்சணம் வருவார்கள். அந்த ஒரு தருணத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிக விசேஷம். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத் என்று சொல்லி ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு, அதிகார நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, பூக்களினால் அர்ச்சனைகள் செய்வது, வாசனை திரவியங்களை சாற்றுவது விசேஷம். இந்த நாளில் தேங்காய் பால் கொண்ட அபிஷேகம், பசும்பால், பசும் தயிர், வாசனை திரவியங்கள், 108 மூலிகைகள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தோடு
பஞ்சாட்சர மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். வயநமசி, மசிவயன, எனம சிவ, சிவய நம, நமசிவய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை ஆத்மார்த்தமாக மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி கொண்டு தெய்வ சிந்தனையோடு செய்தால் நிச்சயம் அதற்கான பலன் அதிகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கல்வி கற்க நல்ல நாள், மருந்து செய்வதற்கு உகந்த நாள், கோயில் மதில் சுவர் கட்டுவதற்கு நல்ல நாள், விதை விதைக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் இரவு 9:04 முதல் 10:48 வரை மேஷ லக்னம், 10:49 முதல் 12:51 வரை ரிஷப லக்னம், 12:52 முதல் காலை 3:02 வரை மிதுன லக்னம், 3:03 முதல் 5:11 வரை கடக லக்னம், 5:12 முதல் 7:17 வரை சிம்ம லக்னம், காலை 7:18 முதல் 9:17 வரை கன்னி லக்னம், 9:18 முதல் 11:22 வரை துலாம் லக்னம், 11:23 முதல் இரவு 1:34 வரை விருச்சக லக்னம், 1:35 முதல் மாலை 3:42 வரை தனுசு லக்னம், 3:43 முதல் மாலை 5:36 வரை மகர லக்னம், 5:37 முதல் இரவு 7:19 வரை கும்ப லக்னம், 7:20 முதல் இரவு 9 மணி வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக்க மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு மனநிலையோடு நீங்கள் உச்சரித்தால் தீப வழிபாட்டின் மூலம் மட்டுமே இந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 3 முதல் 4 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை உச்சரிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள், ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் சனி பிரதோஷம். சனி பிரதோஷத்தினுடைய மகிமைகளை இன்றைய பஞ்சாங்கத்தில் நீங்கள் கேட்டு அதன்படி செய்யலாம்.
மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷங்களில் மிக முக்கியமாக போற்றப்படுவது சனி மகா பிரதோஷம். அந்த நாளில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் ஸ்ரீ சிவபெருமானையும் ஒருங்கே வணங்குவது நல்லது. ராசிக்குண்டான கோச்சார பலன்களில் படி பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது அயனசயன போக ஸ்தானாதிபதி விரய ஸ்தானாதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வாக்கில் இருக்கிறார். மனம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வீடு மனை வண்டி வாகனம் தொடர்பான தாய்க்குண்டான விஷயங்களில் சற்று கணிந்தே செய்வது நல்லது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கடகத்தின் அதிபதியான சந்திர பகவானை சஞ்சரிக்கிறார். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவானே இருக்கிறார். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவானும் கேத்து பகவானும் இணைந்தே இருக்கிறார்கள். செய்யக்கூடிய வேலைகளில் சில பொறுப்புகள் குறையலாம். வருமானத்தினுடைய எண்ணங்கள் அதிகரிக்கும். எந்த காரியத்தில் ஈடுபட்டால் வருமானம் கிடைக்கும் என்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கும். வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் அதே நேரத்தில் ஒத்துழைப்பும் ஏற்படும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு, லாபம் பெருகும். வேலை வியாபாரம் தொடர்பாக மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல புரிதலும், நேர்மறையாக வேலைகளை செய்து காட்டுவீர்கள். உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக திகழ்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை உங்களுக்கு அதிகரிக்கும். மனநிலையில் உத்வேகத்தை ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும். பொருள் விற்பனைக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. முதலீடு சம்பந்தமான செயல்பாடுகளிலும் சரி, பேச்சுக்களிலும் கலந்து ஆலோசிப்பது நல்லது. அவசர கதியில் எந்த விதமான பணத்தையும் முதலீடு செய்ய வேண்டாம். உங்களுக்கு ராசிப்படி நடக்கக்கூடிய நிலைக்கும் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களை உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அலட்சியம் வேண்டாம். குடும்ப நபர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. கோபத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன் கோபம் தனக்கே சத்ரு என்பது போல உங்கள் கோபம்தான் உங்களை அழித்து விடுமே தவிர பிறரை அல்ல. யாரை பற்றியும் குறை கூறுவதோ தவறுகளாக பேசுவதோ கூடாது. கூடுமான வரையில் அனுசரித்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதே உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. எளிமைக்கும் எளிமையானவர் விநாயக பெருமான். சனிக்கிழமை தினம் பிரதோஷ தினமாக இருப்பதால் விநாயக பெருமானுக்கு 2 தேங்காய் மற்றும் ஒரு மண்டை வெல்லம் வைத்து பூரணமாக வைத்து வழிபடுங்கள். எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகமும் மகா கணபதியுடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வேலையின் மூலமாக வியாபாரத்தை பார்க்க முன்னெடுப்பீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கமிஷன் ஏஜென்ட்டுகளாக வேலை செய்பவர்கள் மிக கவனமாக இருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் திருமலைக்கு சென்று வரலாம். நேரம் இல்லாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ வெங்கடேச பெருமானை வணங்கி வருவது நல்லது. மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்தே வணங்குங்கள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரி வரதராஜ சுவாமி திவ்ய திருவடிகளை சரணம் என்று வழிபடலாம். விவசாயத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். எண்ணியதை உடனுக்குடன் முடிப்பீர்கள். ஆற்றல் மிகுதியாகும். அச்சம் தவிர்ப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு எதையும் செய்துவிட்டு பிறகு சிந்திக்க வேண்டாம்.
ஒரு முறை ஒரு சில காரியத்தை செய்தாலும் மிக சரியாக செய்தல் வேண்டும். வியாபாரத்தினுடைய நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது வேறு, உங்களுடைய தொழில் வியாபாரம் என்பது வேறு. ஆகவே நண்பர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் கண்ணும் கருதுமாக பணத்தை வாங்கிவிடுங்கள். அலட்சிய போக்கு வேண்டாம். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவானும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றனர். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உருவாக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். தக்க நேரத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாகவே வரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து பார்த்து செய்து முடிப்பீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு உண்டு. பேச்சு சாமர்த்தியம், சாதுரியமாக பேசுவது, யாரிடத்தில் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்கிற நுணுக்கங்களை புரிந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களிடத்தில் இருந்து நற்செய்திகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். வாரத்தினுடைய இறுதி நாட்கள் என்பதால் வெளியூர்களுக்கு பயணப்பட நேரிடலாம். குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் அன்பாகவும் கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி குரு பகவானை உங்கள் ராசியில். ரிஷபராசி அன்பர்களே, எதை செய்தாலும் மற்றவர்களை காட்டிலும் நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உருவாகும். பாக பிரிவினை, வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் நீங்கள் மன அமைதியோடு இருக்க முயற்சி செய்தல் வேண்டும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவும் குடும்பத்தில் பெரியவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். உடல் நலம் மனநலம் சீராக இருக்கும். உத்தியோகத்தினுடைய போக்கை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். புதிய வேலைக்காக சேருபவர்களுக்கு எந்த விதமான தடங்களோ தாமதங்களோ இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வரவேற்கப்படுவதாகவே இருக்கும். பேச்சுக்களின் மூலம் எல்லோரையும் வசீகரித்து விடுவீர்கள். பேச்சாற்றல் மிக அதிகம். சந்தோஷம் இருக்கும், உற்சாகம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் நல்லதொரு உற்பத்தி மிகுதியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்த பொறுப்புகள் குறையும். மற்றவர்கள் சில வேலைகளை எடுத்து செய்யலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி முன்னேறிக் கொண்டே வருவீர்கள். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தாலே போதும். முருகப் பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கும். இதுவும் கடந்து போகும் என்பது போல உங்களுடைய செயல்கள் அமைவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், வண்டி, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். சுப பலன்களை பெறுவீர்கள். சுமூகமான நாளாகவே அமையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபம் மேம்படும். ஆதாயம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். நன்மைகள் விளையும் நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபாடு செய்யலாம். பிரச்சனைகள் விலகும். உருவாகி வந்த சில சங்கடங்கள் தானாக விலகிவிடும். நன்மைகள் விரைவாக கிடைக்கும் நாள். முன்னேற்றங்கள் பிறக்கும். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறருடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொறுப்புகள் குறையும். எதை செய்தாலும்
பிறருடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலமாக நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்த வேலைகளை உங்கள் குடும்ப நபர்களோடு செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அற்புதங்கள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாள். வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் நிச்சயம் நல்ல பலன்களை பெறுவது உறுதி. சனி பிரதோஷம். உடல் நலம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். இன்னல்கள் குறைக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் மதிப்பு மரியாதை கிடைக்க கால தாமதமாகலாம். மற்றவர்களுக்காக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது புரிந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படும். தவறி போன விடுபட்ட வேலைகளை கூட மிக லாபகமாக செய்து முடிப்பீர்கள். வேலை செய்த திருப்தி இருக்கும். ஆர்வத்தோடு மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான செயல்படுத்துவீர்கள். வெளியே செல்பவர்களுக்கு உங்களுடைய செயல்கள் சீராகவும் நடக்கும். எதிர்பார்த்ததை விட வேகமாகவும் வேலைகள் நடக்கும். லாபம் பலன் உண்டு. முக்கியமான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் மிக கவனமாக இருப்பது நல்லது. நிதானமாக இருங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். வேலையினுடைய வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எடுத்த வேலைகளை நேர்மையாக முடிப்பீர்கள். பிறருக்கு லாபம் பெற்று தருவதில் உறுதியாக செயல்படுவீர்கள். மற்றவர்களுடைய நலன் கருதி உங்களை வேலைகளை சீர்படுத்திக் கொள்வீர்கள். நேசம், அன்பு, பாசம் நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு. ஸ்ரீ கனக துர்கை அம்மனை வழிபாட க்ஷேமங்கள் லாபங்கள் உருவாக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை ஆதரவான நாளாகவே அமையும். எதை செய்தாலும் சில வேலைகள் கால தாமதமாக கூட நடக்கும். வேலைக்கு ஏற்றாற்போல் நற்பெயர்கள் கிடைக்காது. வேலையில் அதிகமான ஒரு முயற்சிகள் தேவையாக இருக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். முன்னேற்றத்திற்கு உகந்த நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் ஆதரவு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குரு அருளே திருவருள். கவனமாக இருங்கள். இந்த நாள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. அலட்சியம் வேண்டாம். யாரை பற்றியும் எந்த இடத்திலும் குறை கூறாமல் இருப்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களிலும் பேச்சுக்கள் தொடர்பான செயல்களிலும் நிதானம், பொறுமை தேவை. இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாசக்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது
ராசியிலேயே சந்திர பகவான், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவான். இந்த நாள் சமூக சம்பந்தமான விஷயங்களில், மக்கள் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு சில கருத்து வேற்றுமை உண்டாகும். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களில் வார்த்தைகளில் கவனம் தேவை. பிறரை நன்றாக எடை போட்டுக் கொள்ளுங்கள். அவர்களுடைய தகுதி என்ன, மற்றவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசுதல் வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தினால் சில சங்கடங்கள் வரலாம். நண்பர்கள் கூட எதிரியாக மாறலாம். கடக ராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனித்துதான் வைக்க வேண்டும். அதிகமான ஒரு வேகம் கூடாது. மிதமான போக்கு தேவை. புதிய விஷயங்களில் கவனமாக இருங்கள். அதிலும் முதலீடுகள் எனும் பொழுது பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். சனி பிரதோஷ நாள். சிவபெருமான், பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தம்பதிகளுக்குள் இன்னும் மென்மேலும் ஒற்றுமை வளரும். அதிலும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு தம்பதிகளுக்கு மிகவும் நல்லது. வீட்டில் விளக்கில் அந்த எண்ணெயில் சிறிது டைமண்ட் கற்கண்டு சேர்த்து தீபங்கள் ஏற்றும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்லதொரு அந்யூன்யமும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன போராட்டங்கள் நீங்கி ஒற்றுமை உணர்வோடு இருப்பீர்கள். வியாபாரத்தினுடைய வேலைகளில் கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். எதையும் அனுசரித்து சென்றால்தான் நல்லது. பிறருடைய வார்த்தைகளை குறை கூற வேண்டாம். எதிலும் குற்றம் பார்க்காமல் நடந்து கொள்ளுங்கள். எதிராளிகளிடத்திலும் சரி, உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களிடத்திலும் சரி, மற்றவர்களுடைய குண நலன்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அலட்சியம் வேண்டாம். உடல் மொழியை மதித்து நடக்க வேண்டும். எதிர்காலம் தொடர்பான சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். வருங்காலத்தினுடைய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உத்தியோக ரீதியாக வேலை செய்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து கவனமாக இருங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். அலைச்சல் இருக்கும். திட்டமிட்டு வேலைகள் ஈடுபட வேண்டும். கவனமாக இருப்பது நல்லது. சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்க தியானம் செய்வது அவசியம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. இந்த நாள் சனி பகவானுக்குடைய நாளாகவும் சனி பிரதோஷமாகவும் அமைகிறது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது மிக விசேஷம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். எதிர்பார்ப்புகள் கூடாது. மிக எளிமையாக இருப்பதே நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள். சனி பிரதோஷம். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு நல்லது. எல்லாம் வல்ல ஈசன் பரமேஸ்வரனுடைய வழிபாடும் நல்லது. பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் அதிக அளவில் செய்யும் பொழுது மன கஷ்டங்கள், கிளேசங்கள் நீங்கும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் புரிதல் என்பது இருக்காது. ஒரு விதமான நடுக்கமும் குழப்பத்தோடு இருப்பீர்கள். பய உணர்வு இருக்கும். இருந்தாலும் திறமைகள் வெளிப்படும் நாள். வேலையினுடைய நிலையை உணர்ந்து செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணரை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம், சனி பிரதோஷம், ஆவணி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், 2ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். சில நேரம் குழப்பங்கள் இருக்கும். காரணம், 12ஆம் வீடு விரயஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே, அதிலும் 12வது வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அயன சயன போகஸ்தான், தூக்கம் என்பது உங்களுக்கு அதிக அளவில் வரும். தூங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எந்த விதமான கனவுகளோ தொந்தரவுகளோ இருக்காது. நிம்மதியாக உறங்கி எழுந்து கொள்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் தண்ணீர் சம்பந்தமான குடிதண்ணீர் போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள். சுத்தமாக ஆரோக்கியம் நிறைந்த குடித நீரை நீங்கள் உட்கொள்வது நல்லது. விழிப்புணர்வு என்பது தேவை. கடன் சம்பந்தமான சங்கடங்கள் சற்று குறையும். மாணவர்களுக்கு நினைவு திறனில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். படித்ததை மனதில் வைத்துக் கொள்ள இயலாமல் தவிப்பீர்கள். சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். நெருக்கமானவர்கள் மூலம் சேமிப்புகள் குறையும். சமூகத்தில் இருப்பவர்கள், மக்கள் பணிகளில் செயல்படுபவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி வழக்குகளில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வாழ்க்கை நிலை உயரும். பொறுப்பாக இருப்பீர்கள். திடீர் பயணங்களினால் மாற்றம் ஏற்படும். நன்மைகள் பெருமளவு விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதே நல்லது. அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பால கணபதி வழிபாடு மிக நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சுக்கிர பகவானும் நட்சத்திர அதிபதியான கேத்து பகவானும் சஞ்சரிக்கின்றனர். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் தேவை. அலட்சியம் கூடாது. பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள். நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடிக்க முற்படுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதாலும் பிரதோஷ நாளாக அமைவதால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக நல்லது. பண வருமானத்தை அதிகரிப்பதில் நாட்டம் இருக்கும். ஒரு விதங்களில் சில செலவுகள் உண்டாக்கும். வீண் விரயத்தை தவிர்க்க சிக்கனம் தேவை. திட்டமிட்டு செயல்படுங்கள். தொழில் வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் சில வேலைகள் காலதாமதமாகத்தான் நடக்கும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சனி பிரதோஷ தினமாக இருப்பதால் பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டி அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள். மாற்றங்கள் ஏற்படும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த சில தீர்ப்புகள் கிடைக்கும். சாதகம் நிறைந்த நாளாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் வருமானம் ஏற்படும். புதியதொரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வழக்கில் இருந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும்.
எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஜெயம் உண்டு. வியாபாரத்தை உயர்த்தி பிடிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். நேரத்தையும் காலத்தையும் தவறாது பயன்படுத்துவீர்கள். நேர சிக்கனம் அதிகமாக இருக்கும். வேலையின் மீதான உயர்வு ஏற்படும். நல்லதொரு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி பொன்னான வாய்ப்புகள் வரப்போகிறது. கன்னிராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளிடத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அகலும். கருத்து ஒற்றுமை உண்டாகும். எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களிடத்தில் வெளிப்படையாக பேசி மகிழ்வீர்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகள் மேம்படும். சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வரவு மேம்படும் நாள். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். உத்தியோக உயர்வுக்கு உண்டானபடி சில பரிசீலனைகள் நடக்கும். சிபாரிசு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு நடக்கலாம். ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். தெய்வீக சக்தி உங்களிடம் உண்டு. தொழில் கூட்டாளிகளிடத்தில் நல்ல பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாக கூட நடக்கலாம். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். பிறை சூடிய சக்தியை வணங்குவது சிறப்பு. காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல நிலையை உயர்த்தி தரும். அந்தஸ்தை கொடுக்கும். பொறுப்புகள் மேம்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் சில பரிசீலனை நடக்கும். உங்களை சிபாரிசு செய்யக்கூடிய நல்ல நபர்களும் உங்களுடன் இருப்பார்கள். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காரணம், சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்திலேயே இருக்கிறார். 11வது வீட்டில். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தலைமை பண்புகள் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சமூக சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் சனி பிரதோஷம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பதவிகள் அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். வாழ்க்கையில் அந்தஸ்து உயரும். தலைமை பண்புகள் ஏற்கக்கூடிய நிலை உருவாகும். சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலையில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. வியாபாரம் செய்பவர்களுக்கு, கால்நடை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, சொந்தமாக கால்நடை வளர்ப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். புதியதொரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் வீட்டில். கிரக பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும்.
எதையும் பொறுமையாக கையாளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியும். அமைதியான சூழ்நிலைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மன நிம்மதியும் சௌபாகியமும் நிறைவாக இருக்கும். பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம், கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உயரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் வழிபாடு நல்லது. மன தெளிவுகள் உண்டாகும். நல்ல வாழ்க்கை அமையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். நல்ல உணர்வுகள் வெளிப்படும். திறமைகள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மைகள் குறையும். மாணவ மாணவிகளுக்கு படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். எண்ணத்தில் இருப்பதை செயல்படுத்துவீர்கள். ஆசைகள் கூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானாதிபதியே உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 11வது வீட்டில் மூத்த சகோதர பாவகத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். அரசு தொடர்பான வேலைகளில் சில நேரம் காலதாமதமாக கூட நடக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அனுசரித்து செல்லுங்கள். அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள். கோப உணர்வுகள் கூடாது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். புதியபடி சில பொருட்கள் குடும்பத்திற்காக வாங்குவது அல்லது உங்களுடைய சொந்த செயலுக்காக வாங்குவது, வீடு, மனை, வாகனம், வண்டி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுபவர்களுக்கு சிந்தனைகள் அதை சார்ந்ததாகவே இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணங்கள் அப்படித்தான் காணப்படும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தாய் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். இணையம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் அமையும். குழந்தைகளுடைய செயல்கள் ஓரளவிற்கு திருப்தியை தரும். பணம் சார்ந்த விஷயங்களிலும் வழக்கு தொடர்பான செயல்களிலும் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களே, இன்றைய தினம் புரிதல்கள் மேம்படும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மிகப்பெரிய அதிகாரிகளிடத்தில் வேலைகள் பார்க்கும்பொழுது சற்று பொறுமை, நிதானம் தேவை. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, சனி பிரதோஷ தினமாக இருப்பதால் அன்னதானம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம். தடைகள் குறையும். முன்னர் இருந்த பிரச்சனைகள் தீரும். சுமூகமான ஒரு நிலை வியாபாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். தடைப்பட்டு வந்த வருமானம் மீண்டும் கைக்கு கிடைக்கும். யோகமான நாளாகவும் அமையும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாளாகவே அமையும். கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. துறை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனி பிரதோஷம். சனிக்கிழமை தினம் ஆவணி மாதம் 15ஆம் நாளுக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தினுடைய நிறைவு நாள் 31. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, எண்ணங்கள் பல நிலைகளில் ஓடும். கட்டுப்பாடு என்பது இருக்காது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் சீராக அமையாது. காரணம், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் சந்திராஷ்டமம். எந்த முடிவையும் உங்களால் உடனுக்குடன் எடுக்க முடியாது. குழப்பமாகவே இருக்கும். அதிலும் மிகப்பெரிய விஷயங்கள் என்றால் ஆலோசனை என்பது தேவையாகவே இருக்கும். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் அரசு சார்ந்த வேலைகளை முடிக்கக்கூடியவர் அவரை இருப்பது ஓரளவிற்கு பலனை கொடுத்தாலும் சில இழுபறியாகத்தான் வேலைகள் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன செலவுகள், பண விரயங்கள் வரலாம். சேமிப்புகள் குறைந்துவிடும். தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத வகையில் சில செலவுகளால் குழப்பம் ஏற்படும். மறைமுகமான சில தடைகள் உண்டாகும். எண்ணிய வேலைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கும். ஓய்வு நிறைந்த நாளாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்களே, அதிகமாக தண்ணீர் பருக வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பால் சாதம் சாப்பிடலாம். பிறருக்கு நீர், மோர் தானம் செய்வது விசேஷம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு சில தர்மங்கள், தானங்கள் செய்வது நல்லது. இதனால் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தோடு மற்ற கிரகங்களினுடைய கோளாறுகளும் நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடலில் நீர் சத்து குறையும். வறட்சியாக இருப்பீர்கள். அதற்காகவே நல்ல தண்ணீரை குடிப்பதால் எண்ணமும் மனமும் அடங்கும். தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படாது. மனக்குழப்பங்களுக்கு ஆளாக மாட்டீர்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வந்தாலே போதுமானது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார் வழிபாடு ஏற்றது. சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீர, கவன சிதறல்கள் நீங்க, குழப்பங்கள் அகல பிள்ளையார் வழிபாடு மிகச் சிறந்தது. என்ன ஓட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கும், குழப்பமாக உணர்வீர்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் கூடாது. வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. செயல்படக்கூடிய விஷயங்களில் கால தாமதங்கள் உண்டாகும். ஓய்வுகள் இருக்கும். எண்ணிய வேலைகள் உங்களுக்கு சில நாட்களுக்கு பிறகே நடக்கலாம். மறைமுகமான தடைகள் இருக்கும். எதிராளிகளுடைய தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலமே நன்மைகள் விளையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மாதராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனி பிரதோஷ நாள், சனிக்கிழமை தினம், ஆவணி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், 3ஆம் வீட்டில் ராகு பகவான், 5ஆம் வீடான பூர்வீக ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரம். பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த நாளுக்கான அமைப்பு கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது நட்பு வட்டாரங்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நம்பிக்கை நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் சுமூகமான நிலையை நீடிக்கும். திறமைக்கு ஏற்றபடி பாராட்டுகள் உண்டாக்கும். பேச்சு ஸ்தானங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மைகள் விளையும் நாள். எந்த ஒரு நிலையிலும் தன்னம்பிக்கையாக இருங்கள். மனம் தளராதீர்கள். பொன் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி என்பர்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கும், ஆர்வம் இருக்கும். மிக உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைக்கலாம். எதிராளிகள் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் காணாமல் போகலாம். வீட்டில் மங்கள யோகம் உண்டாகும். சுப காரியங்கள் நிறைவேறும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக்கெடுக்கும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். சாதகம் நிறைந்த நாளாகும். நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனைகள் அதிகமாகவே காணப்படும். இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறலாம். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ
சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அவரே உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார். ஆதரவான நாளாக அமையும். கொடுத்த பொருளை திரும்ப பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. நட்பு வட்டாரத்தில் பெருமை மிகுந்த நாளாக அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஆர்வம் உண்டு. ஈடுபாடு அதிகரிக்கும். செயல்திறன் வேகமாக அமையும். புகழ் நிறைந்தே இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால் வரவேண்டிய லாபங்கள் கைக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிந்தனை அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படாமல் இருங்கள். அமைதியும் மனதில் சாந்தமும் தேவை. மன இறுக்கத்தை தவிர்க்க தியானம் செய்யலாம். இந்த நாள் சுப காரியங்கள் கைகூடி வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனி பிரதோஷ நாள், சனிக்கிழமை, ஆவணி மாதம் 15ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிக்கின்றனர். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றனர். அனுபவங்கள் அதிகரிக்கும். வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சாதுரியமான செயல்கள் மூலம் எல்லோரிடத்திலும் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் உங்களுக்கு வலுப்பெறும். எல்லோரிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக நபர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய வேலைகளில் வேகம் அதிகரிக்கும். புகழ் பெறக்கூடிய யோகம் நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகும். புதியதொரு முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். மன அமைதி, சாந்தம் நிறைந்த நாள். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களே. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆசைகள் பூர்த்தியாகும். தேவைகள் நிறைவேறும். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். மாற்றம் உருவாகும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாந்தம், அமைதி நிறைந்த நாளாகும். புதிய முடிவுகள் எனும் பொழுது பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது.
பிற நபர்களுடைய பாராட்டுகளும் அமையக்கூடும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனி பிரதோஷ நாள் சனிக்கிழமை, ஆவணி மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மீனராசி அன்பர்களை, ராசியிலேயே ராகு பகவான், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். ஆரோக்கியம் மேம்படும். உடலும் மனமும் சிறப்பாகவே இயங்கும். பணம் சார்ந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான சில முயற்சிகள் கைகூடும். ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவமும் பதவி உயர்வும் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல தலை சிறந்த நபர்களாக இருப்பீர்கள். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பெருமை மிகுந்த நாள். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். உங்களுடைய மூளையின் செயல்பாடுகள் சிறப்பாக ஸ்திரமாக அமையும். புதிய பொறுப்புகள் காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களே. உடல் நலமும் மனநலமும் சீராகவே அமையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மின்னணு சார்ந்த விஷயங்கள், அது தொடர்பான பொருட்கள், மின்னணு கருவிகளை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புதியதொரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, முயற்சிகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். சௌக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தம். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறப்பு. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாளாகும். முன்னேற்றங்கள் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உடல் நலமும் மனநலமும் சீராகவே இருக்கும். நற்சிந்தனை உண்டு. உயர் பதவிக்கான வழிமுறைகள் கிடைக்கும். தெய்வ சக்தி பிறக்கும். ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். எண்ணியது நடக்கும், சித்திக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.